ஹலோ ரஹான், தாம்பரத்தில் ஒரு வீடு பார்த்துருக்கேன்டா, புரோக்கர் மூலியமா. அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாங்க. நல்லா பெருசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது அந்த வீடு. ஹாஸ்டலுக்கு பதிலாக அங்கே போய் தங்கி போமாடா. கிளம்பி வாடா, இங்கே கிளம்பி வாடா. இந்த ஹாஸ்டலு மேடம் கிட்ட என்ன சொல்லிடுறா. சரி. என்னடா மச்சான், பொருள்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு, காலி பண்ண விட மாதிரியே தெரில. புரோக்கர்கிட்ட நல்லா விசாரிச்சிட்டேன். இங்கே உள்ள பொருள்லாம் தேவையில்லைன்னு அவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே வாங்க தேவையே இல்லை. நம்மளுக்கு செலவு மிச்சம்டா. சரி, என்னமோ ஒன்று பண்ணு, என்னமோ ஒன்று செய். டே மச்சான், உங்கள் அப்பா அம்மாவும் வெளிநாட்டில் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவும் வெளிநாட்டில் இருக்காங்க. நம்மளுக்கு இந்த மாதம் மாதம் நல்லா காசு வருது. நம்ம ஏன்டா ஹாஸ்டலில் கஷ்டப்பட்டு இருக்கணும்? அதனால தான்டா இந்த வீட்டே பிடிச்சேன். டே மச்சான், அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், இந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்காண்டா. அதெல்லாம் இல்லைடா. டேய், இவ்வளோ பெரிய வீடை கம்மி விலை கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும்டா. டேய், இந்த காலத்தில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. இவர் சும்மா டே மச்சான், எந்திரா, காலேஜுக்கு டைம் ஆச்சு, எந்திரா. டைம் எத்தனடா? டே பாரு, 8 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்குள்ள நம்ம காலேஜில் இருக்கணும், எந்திரா. சரி வாடா. டே மச்சான், புக்கு பேக்கில் கரெக்டாக எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன்டா. போகிற வழியில் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோம்டா. ஏ, உன் பேக் எங்கடா? டே, வீட்டாக இருக்கணும், உன் பேக்லேயே வச்சிட்டான்டா.